நான் எவ்வளவோ நெறைய விஷயங்கள் பண்றேன். நெறைய பரிகாரங்கள் பண்றேன். குபேர சிலையெல்லாம் நான் வாங்கி வீட்ல வச்சிருக்கேன். அந்த மாதிரி பணம் சேர்றதுக்கு நான் நெறைய விஷயங்கள் பண்ணியும், என்ன பணம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என் கையில இருக்கவே மாட்டேங்குது. தனம் அப்படின்னு சொல்லிட்டாலே 2ஆம் பாவம் தான். எல்லாருமே பணத்துக்கு 2ஆம் பாவம், குரு தாங்க பணம், சுக்கிரன் தாங்க பணம் எல்லாம் சொல்லிட்டாங்க. வாக்கு, உங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு தனத்தை ஈர்த்து கொடுக்கும். அதான் இதுல இருக்கக்கூடிய சீக்கிரட்டே. நம்மளோட முகம் சொல்லக்கூடியது 2ஆம் பாவம். எங்க இடத்துலலாம் முகம் சுளிக்கிறீங்க, எந்த இடத்துலலாம் கோபத்தை காட்டுறீங்க, உங்களோட முகத்தோடைய தன்மை எங்கெல்லாம் மாத்துறீங்களோ அங்கெல்லாம் லாஸ். லட்சணம் அப்படின்னு சொல்லும்போது பெண்ணை தான் அது குறிக்கும் இல்லையா? இந்த பெண் வந்து பிறந்த நேரம் சரியில்லை, இது வயதுக்கு வந்த நேரம் சரியில்லை, எங்க வீட்டுக்கு வந்து வந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து குறித்து சொல்றாங்க. ஸோ ஆன்மீக ரீதியா பெண்ணோட அந்த நேரத்துக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இது நல்ல ஒரு கொஸ்டின். வரன் பாக்குறீங்களா? முதல்ல ஜாதகத்தை பாருங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும். விதவை பெண் தான் அமைவாளா, இல்ல நிச்சயமாய் நெறிந்த பெண் தான் அமைவாளா, இல்ல இந்த பொண்ணு 2ஆம் தாரமா தான் போவாளா, இல்ல ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு போவாளா, அந்த ஜாதகத்துல இருக்கும். விதியை நீங்க மீறும் போது அதோட கஷ்டங்களும் ஃபேஸ் பண்ணணும். ஒரு ஜாதகத்துல குழந்தை பிறக்கிற பாக்கியமே இருக்காது. இவன் என்ன செய்வான், போய் 30 வருஷம் 30 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி குழந்தைய பெற்றுக்கணும். பெற்றதுக்கு அப்புறம் ஆண்டி ஆயிடுவாங்க. ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் பேராசிரியர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நான் எவ்வளவோ நிறைய விஷயங்கள் பண்றேன், நிறைய பரிகாரங்கள் பண்றேன். குபேர சிலையெல்லாம் நான் வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன். அந்த மாதிரி பணம் சேர்றதுக்கு நான் நிறைய விஷயங்கள் பண்ணியும் என்ன பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் கையில இருக்கவே மாட்டேங்குது. இப்படி வர பணம் வந்து இப்படி செலவாயிடுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எதனால அது வந்து பணம் சேர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க ஆன்மீக ரீதியா எதனால வந்து என்னென்ன காரணங்களால பணம் சேர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருங்க. தனம் அப்படின்னு சொல்லிட்டாலே 2ஆம் பாவம் தான். இப்போ இருக்கக்கூடிய இப்ப இந்த பூமியில இந்த 2K கிட்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்களேன். பிறந்துட்டாலே இஎம்ஐ இல்லைன்னா அது குழந்தையே கிடையாது. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேலைக்குன்னு ஒன்று போன உடனே இல்லை, காலேஜ் +2 முடிச்ச உடனே காலேஜ் லோனு, ஸ்டடி லோனு, அடுத்து வேலைக்குன்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டடி லோனை அடைச்சு முடிச்சானா வீட்டு லோனு. இது அதாவது ஒரு ஒரு இது ஒரு அங்கீகாரமாவே மாத்திட்டாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தனம் சொல்லக்கூடியது 2ஆம் பாவம். எல்லாருமே பணத்துக்கு 2ஆம் பாவம், குரு தாங்க பணம், சுக்கிரன் தாங்க பணம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா வாக்கு, உங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு தனத்தை ஈர்த்து கொடுக்கும். அதான் இதுல இருக்கக்கூடிய சீக்கிரட்டே. ஏன்னா 2ஆம் பாவம் தான் கண்ணு, 2ஆம் பாவம் தான் வாயும். நம்மளோட முகம் சொல்லக்கூடியது 2ஆம் பாவம். எங்க இடத்துலலாம் முகம் சுளிக்கிறீங்க, எந்த இடத்துலலாம் கோபத்தை காட்டுறீங்க, உங்களோட முகத்தோடைய தன்மை எங்கெல்லாம் மாத்துறீங்களோ அங்கெல்லாம் லாஸ். இதுதான் அங்க லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முக்கியமான. அதனாலதான் தீபம் ஏத்தும் போது கை கால் கழுவிட்டு நெத்தியில பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போய் ஏத்துமா, அந்த விளக்குக்கு ஒரு இது வச்சு அந்த லட்சணம் அந்த வீட்டுல பணத்தை சேர்த்து கொடுக்கும். எப்பேற்பட்ட பஞ்சாயத்தா இருக்கட்டும் எல்லாத்துல இருந்தும் ஜெயிச்சு கொடுக்கும். ஓகே மேம். லட்சணம் அப்படின்னு சொல்லும்போது பெண்ணை தான் அது குறிக்கும் இல்லையா? இப்ப பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பெண் வந்து பிறந்த நேரம் சரியில்ல, இது வயதுக்கு வந்த நேரம் சரியில்ல, எங்க வீட்டுக்கு வந்து வந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து குறிச்சு சொல்றாங்க. ஸோ ஆன்மீக ரீதியா பெண்ணோட அந்த நேரத்துக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இது நல்ல ஒரு கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தானா பணம் லாஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி பொருத்தம்னு ஒண்ணு பார்ப்பாங்க. 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஆனா கட்டம் பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆணுடைய ஜாதகத்துல தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் அதிபதி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் விருச்சக லக்னம்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் அதிபதி குரு. குரு ஒரு இடத்துல இருப்பார். இப்ப கட்டம் பொருத்தம்னா என்னன்னா, ஆணுடைய ஜாதக கட்டமும் பெண்ணுடைய ஜாதகமும் ஒண்ணா வச்சிருவாங்க. அந்த இடத்துல பெண்ணோட ஜாதகத்துல அங்க கேது இருந்துச்சு அப்படின்னா, இந்த பெண் வர நேரம் இவர் கடனை கொடுக்கும். இது பெண்ணுக்கு சொல்லிட்டேன். இதே இந்த குரு மேல இந்த பெண்ணோட கேது இருக்குன்னா, இந்த ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கன்சீவ் ஆக முடியாது. ஓகே. அப்ப ஆணுக்குமே வந்து இந்த மாதிரியான ஆமா அதிர்ஷ்டங்கள் இருக்கு. அப்ப குரு கேது சேருது, கடன் உருவாக்கி கொடுக்குதுன்னா, அங்க பெண்ணுக்கு இத விந்தணு உயிர் இருக்காது.
சோ ஆணும் பெண்ணும் சமம் தான். ஜாதகத்த நீங்க பொறுத்தவரைக்கும் பொண்ணுக்கு ஒரு மாரியோ, ஆணுக்கு ஆணுக்கு ஒரு மாரியோ மாரி கிடையாது. கிடையாது. 9 கிரகங்கள் தான், லக்கணம் தான். அப்ப கட்டம் பொருத்தம் நீங்க பார்க்கும்போது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் 10 வருஷம் கட்டம் பொருத்தம் பார்ப்பாங்க. என் பொண்ணுக்கு பெஸ்ட்டா முடிக்கணும். என் பையனுக்கு பெஸ்ட்டா முடிக்கணும். ரொம்ப இது பண்ணி ரொம்ப இது பண்ணி ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பையன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனா கர்மா எங்க வந்து நிக்கும்? கரு உருவாகி குழந்தை பொறக்கிற நேரத்த உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்னதான் நீங்க சிசேரியனுக்கு டைமிங் எழுதி குடுத்தாலும், அந்த பிராப்தம் எப்ப வருதோ அதுதான் வெளில வரும் குழந்தை. அப்ப அந்த குழந்தையோட ஜாதகத்துல ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, பிரிஞ்சு தான் குடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்மானிக்கப்பட்டது. நம்ப தீர்மானிக்கல. யூனிவர்சல் வந்து இந்த மாரி ஒரு ஆண் இருக்காரு, இந்த மாரி ஒரு பெண் இருக்காங்கன்னா, இவங்க இத்தன காலம் தான் சேர்ந்து இருக்கணும். இத்தன அதனால தான் வந்து எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வரன் பார்க்குறீங்களா? முதல்ல ஜாதகத்த பாருங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும்? விதவ பெண் தான் அமைவாளா? இல்ல நிச்சயமாய் நெடிந்த பெண் தான் அமைவாளா? இல்ல இந்த பொண்ணு 2ஆம் தாரமா தான் போவாளா? இல்ல ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு போவாளா? அந்த ஜாதகத்துல இருக்கும். அந்த விதிய நீங்க மீறும்போது, அதோட கஷ்டங்களும் ஃபேஸ் பண்ணணும். ஒரு ஜாதகத்துல குழந்தை பிறக்கிற பாக்கியமே இருக்காது. இவன் என்ன செய்வான்? போய் 30 வருஷம் 30,00,000 50,00,000 செலவு பண்ணி குழந்தைய பெத்துருவான். பெத்ததுக்கு அப்புறம் ஆண்டி ஆயிடுவாங்க. ஏன் 50,00,000 அந்த பணம் சரிக்கு சமமா அத வாங்கிடும் யூனிவர்ஸ். இதெல்லாம் புரியாம அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இல்ல, இதெல்லாம் இப்படி இருக்கு, எல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. ஆனா, கர்மா அப்படிங்கிறது நிச்சயமா ஒண்ணு உண்டு. புண்ணியம் அப்படிங்கிறதும் நிச்சயமா உண்டு. கர்மாக்கும், புண்ணியக்கும் இடையில தான் மனித பிறப்பே நம்ம எடுக்கிறோம். அப்ப ஜாதகத்த சரி பார்த்து, இவங்களுக்கு இப்படிதான் அமைவாங்கன்னா, அதுக்கேத்தபடி பெண்ண பார்க்கிறதோ, வரன பார்க்கிறதோ, என்னதான் துர்திர்ஷ்டம் இருந்தாலும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுக்கும். ஓகே மேம். இப்ப ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதுல வந்து கணவன், மனைவி 2 பேருமே வேலைக்கு போவாங்க. அவங்க கிட்ட ஒரு ஒரு விதமான சொத்தும் இருக்கும். ஆனா, எங்களோட குடும்ப வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கோம். ஆனா, எங்களால இன்னும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. எங்களால ஒரு விஷயங்கள் வாங்க முடியல, சொத்து வாங்க முடியல, பணம் நகை வாங்க முடியல, பணம் சேரவே மாட்டேங்குது அப்டின்னா, அவங்க என்ன மாரியான மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பாங்க? வீட்ல எங்கெல்லாம் நம்ம போறோம், சக்தி வாய்ந்த கோயில் இது, சக்தி வாய்ந்த பெருமாள் இது, இது சிவபெருமானு, இந்த அம்பாள் சப்தகன்னி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நல்லா திணிச்சு அழகா வீட விட பூஜை ரூம் அவ்ளோ கலையா பண்ணி வச்சிருப்பாங்க. 2 பேரும் காலையில வேலைக்கு போய் ஏந்திச்சு கிளம்பி போயிடுவாங்க. விளக்கு கூட ஏத்த மாட்டாங்க. ஒரு இப்ப நம்ம வீட்ல 5 பேர் இருக்கோம்னா, 3 பேருக்கு சமைச்சா கரெக்ட்டா இருக்குமா? இருக்காதுல்ல. இருக்காது. 6 பேருக்கு சமைச்சா கரெக்ட்டா இருக்குமா? 5 ஆ பேருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆ. இருக்கும். அப்போ நீங்க இருக்கக்கூடிய இத்தன தெய்வத்த வச்சுட்டு, ஒரு பாதாம், ஒரு இது வச்சீங்கன்னா எப்படி ஏறுவியா? அந்த தெய்வங்கள் இப்ப நீங்க வாராகிய கும்பிடுறீங்கன்னா, அவளுக்கு கிழங்கு வைக்கணும். இதே நீங்க பெருமாள கும்பிடுறீங்கன்னா, நரசிம்மர் எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்கன்னா, பானகம் வைக்கணும். அவருக்கு போய் சக்கர பொங்கல வச்சு திணிச்சா அந்த வாந்தி தான் எடுப்பாரு. அப்போ எந்த தெய்வங்கள் வீட்ல இருக்கலாம்? குலதெய்வம், உங்க குலத்த சேர்ந்தது. நான் இந்த குலத்த சேர்ந்தவங்க. அந்த குலத்துக்கான தெய்வம், அடுத்து இஷ்ட தெய்வம். இது 3 மட்டும் தான் வீட்ல இருக்கணும். சிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் வீட்டோட குடிமகன் யாரோ அந்த ஆண் மகனுக்கு இந்த கைக்கு மேல சிலை இருக்கக்கூடாது. இதுக்கு மேல இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிலை வச்சிருக்கீங்க. நான் நான் மனுஷனா பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கேங்க. என் வயிறுக்கு அளவுக்கு சாப்பாடு உங்களுக்கு வைப்பேன். இத தாண்டும்போது நீங்க வாராகிக்கு 5 கிலோ சாதம் செஞ்சு வைக்கணும். அவளுக்கு போய் இவ்வளோண்டு வச்சீங்கன்னா, அவ வயிறெரிஞ்சுட்டு தான் இருப்பா. தெய்வத்துக்கு உயிர் இருக்குன்னு நம்பி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைக்கிறீங்க. என்ன காப்பாத்துன்னு. அவங்களையே காப்பாத்துறதுக்கு சாப்பாடு போடலன்னா, அந்த வயித்தெரிச்சல் அப்படிங்கிறது பணம் தண்ணியா செலவாகும். இன்னைக்கு ஒரு பணம் வரப்போகுது அப்படின்னா, ஓ! இந்த இடத்துல இஎம்ஐ இருக்கு. இத முடிச்சிடணும். இல்லன்னா இவன் ஃபோன் பண்ணி என்ன திட்டுவான். அப்படின்னு போய் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே பணம் எல்லாம் முடிஞ்சிரும். அப்ப என்ன செய்யணும்? வீடுன்ற இந்த அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலம் இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இந்த மொசைக் கல் இருக்கும். ஆமா. புரியுதுங்களா? அதுதான் நடுக்கல். அதுதான் குலதெய்வம். அந்த கல்ல வைப்பாங்க, ஒரு தீபம் ஏத்தி வைப்பாங்க. அவ்வளோதான். வேற எந்த சாமியும் இருக்காது. ஆனா இப்ப, நான் இவங்கள கூட்டிட்டு வந்து வச்சுட்டேன், இவங்கள கூட்டிட்டு வராகி எத்தன பேர் வாங்கி வச்சாங்க? வச்சு நல்லா இருந்தேன். ஆனா மனக்குழப்பத்த, கஷ்டத்த குடுக்குது. பணத்த குடுக்குது, ஆனா கஷ்டத்த சாப்பாடு போடல. கஷ்டத்த குடுக்கும். உடம்ப உருக்கி எடுத்துரும். உடனே எல்லாம் சிலைய எடுத்துட்டு போய் கோயில்ல போய் வச்சாங்க. எனக்கே ஒரு 10 கிளையண்ட்ஸ் ஃபோன் பண்ணி பேசிப்பேன். "ஏங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஏங்க செய்றீங்க? ஒண்ணு உங்க வீட்ல உள்ள பெரியவங்கள கேளுங்க. இல்ல உங்க குடும்ப ஜோசியர கேளுங்க. இந்த மாரி அவள கூட்டிட்டு வந்து திரும்ப போய் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ பூஜை ரூம் ஒரு இடத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் பணம் வரும். நித்தமும் தீபம் எரிய வேணாம். காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீபம். சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு தீபம்.
நாங்க டெய்லி வேலைக்கு போறோங்க. காலையில தீபத்தை ஏத்துங்க. என்ன பதார்த்தம் செய்றீங்களோ, அத நெய்வேத்தியமா வச்சு சாப்பிட்டுட்டு போங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாரி சிம்பிளான ஒரு விஷயங்களே சிறப்ப தரும். 2வது அந்த திரி வந்து அப்படியே நஞ்சு போய் அதுவே அழுவும். ஐயோ! என்ன எடுத்து தூக்கியாவது போடுங்களேன்ட்டு. அப்படி தீஞ்சு போய் கிடக்கும். அது அதாவது எந்த ஒரு இடத்துலயுமே இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க? ஒரு சாவு வீட்டுக்கு போறீங்கன்னா, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க? அப்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்க எல்லாருக்குமே இருக்கும். என்னலேருந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்போ ஒரு பூஜை ரூம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? லட்சணமா இருக்கணும். நறுமணமா இருக்கணும். எனக்கு பூ வாங்கி வைக்க முடியலனாலும் பரவால்ல. ஒரு பவுல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு சந்தன ஆயில் ஊத்தி வைங்க. அந்த நறுமணம் அங்க உள்ள தேவதைகள எழுப்பி உயிர் குடுக்கும். அப்ப பூஜை ரூம நீங்க கிளென்ஸ் பண்ணி வைக்கும்போதே பணம் வர ஆரம்பிச்சுரும். இது இல்லாம மேம் எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஏன்னா காசு வச்சிருப்பாங்க. ஆனா என்ட்ட காசே இல்ல. எனக்கு பணமே வர்றதே கிடையாது. அந்த மாரி வார்த்தைகள் வந்து அவங்க யூஸ் பண்றது வந்து சரியா மேம்? கண்டிப்பா காத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மள பொறுத்தவரைக்கும் இங்க சோஃபா தான் இருக்கு. ஏதோ சுத்தி அத்தன தேவதைகள் இருப்பாங்க. ததிஸ்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நம்ம இப்ப பேசிக்கிட்டே இருக்கோம். இப்ப எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு குரு தசை நடக்குது. நல்லா இருக்கும். நீ என்ன வேணா பேசிக்கோ. அந்த குரு தசையில ராகுவோ, சனியோ, செவ்வாயோ, கேதுவோ இல்ல. அப்ப பணம் இல்லங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ததிஸ்து. முடிஞ்சு போச்சு. அப்பதான் அங்கேருந்து பையன் வருவான். நான் பிசினஸ் பண்ண போறேன். காச குடு. எல்லாத்தையும் தொடச்சுட்டு போயிடும். ஸோ வார்த்தைகள் எப்பவுமே வந்து நம்மளோட ஆரோ வந்து நம்மள சுத்தி 3 லைன் இருக்கும். நம்மளோட வார்த்தை, நம்மளோட பிரசன்ட், நம்மளுடைய ஆன்மீகம். இந்த 3 விஷயம் அப்பப்ப கிளென்ஸ் பண்ணிக்க இத தாண்டி எந்த கிரகமும் உள்ள வந்துராது. இத தாண்டி எந்த துரோகியும் உள்ள வந்துர மாட்டாங்க. அந்த கிளென்சிங்க நீங்க எப்ப பிரேக் பண்றீங்களோ, அப்பதான் சரியான நேரம்னு உள்ள வருவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே மேம். எனக்கு வந்து என்னோட என்னோட கையில பண இருப்பு வந்து அதிகமாவே இருக்கணும். என்னோட குடும்ப வளர்ச்சி வந்து அடுத்த லெவலுக்கு போணும். அ எப்பவுமே என்னோட பணம் வந்து அப்படியே இல்லாம அடுத்த லெவலுக்கு என் பணமும் சேரணும் அப்படின்னா, அவங்க எந்த கோவிலுக்கு போணும்? என்ன மாரியான பரிகாரங்கள் வந்து செய்யணும்? ஃபர்ஸ்ட்டு பூஜை ரூம்ல நல்லெண்ணெய் தீபம் தான் ஏத்தணும். ஏன்னா, நெய்யி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஒசத்தியா பேசுறோம் நெய். ஆனா பசுவோட ரத்தம் அது. பால எடுத்து அத திரிச்சு குடுங்க. ஒரு ஒரு உயிர கொன்னு எடுத்து வைக்கக்கூடியது தான். ஒரு கன்னுக்குட்டிக்கு குடுக்கக்கூடிய பால புடுங்கி நல்லெண்ணெய்ன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் இயற்கை நம்மளுக்கு தந்தத எடுத்து வச்சு ஆட்டி எடுத்து வச்சு தீபம் ஏத்துறோம். ஸோ வீடு இருக்கா? நடு வீட்ல நல்லெண்ணெய் தீபம். அந்த தீபம் மல்லி மொட்டு மாரி அழகா இருக்கணும். பார்க்கும்போதே அழகா இருக்கும். பார்க்கும்போதே நம்மளுக்கு எவ்ளோ கோவத்துல இருந்து பார்க்கும்போதும் நம்மள ரிலாக்ஸ் பண்ணி குடுக்கணும். நறுமணங்கள், அத்தர், சாண்டலு, ஜாஸ்மினு இந்த மாரி அத்தர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணும்போது சிறப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமையோ, ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வெத்தல பாக்கு வச்சு கும்பிடுங்க. இல்ல என்னால டைம் இல்லங்க. எந்த நேரம் வீட்ல இருக்கீங்க, அந்த நேரம் தெய்வம் வந்து என்ன காலைல தான் கும்பிடணும். அதுக்கு மேல கும்பிட்டேன்னா உன்ன அடிப்பேன்னு சொன்னதே கிடையாது. எத்தனையோ இடத்துல நைட்டு 12 மணிக்கு கூட பூஜை பண்றவங்க இருக்காங்க. நம்ம குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, நம்ம கூட வாழ்ந்த மனிதன் ஜீவ ஜோதியாகி அருள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. வாழ்ந்த மனுஷன் அவன். அவனோட ஜீன் நம்ம உடம்புல இருக்கு. அப்ப நம்ம குலதெய்வத்த எந்த நேரம் வேணா கும்பிடலாம். ஒரு 2 ஊதுபத்தி ஏத்தி வச்சு கும்பிடுங்க. எனக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. அத தீர்த்து குடு. பேசுங்க. நெறைய விஷயங்கள் மாத்தி குடுக்கும். அதே போல முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு தாந்திரீகமா ஒரு பரிகாரம் சொல்லுங்க. இத நான் செய்றேன். அப்படின்னா ஒண்ணுமே விஷயம் இல்ல. நல்ல தாழம் பூ குங்குமம். வசதிய பொறுத்து 1 கிராமோ, 100 கிராமோ உங்க இஷ்டம். வெள்ளி காயின்ல மகாமேரு அதாவது ஸ்ரீசக்கரம் போட்டிருக்கும். அந்த ஸ்ரீசக்கரத்த அந்த கிண்ணத்துல வச்சுட்டு குங்குமத்தால நிரப்பி பூஜை ரூம்ல வைங்க. டெய்லி ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு மந்திரத்த 21 வாட்டி ஸ்ட்ரீம் அப்படின்னா லட்சுமி. இந்த மந்திரத்துக்கு தான் அவ காது கேட்கும். ஸ்ரீம் அப்படின்றது. அப்ப ஸ்ரீம் அப்படிங்கிறத 21 வாட்டி சொல்லுங்க. டெய்லி 21 வாட்டி சொல்லுங்க. எப்ப முடியுதோ சொல்லுங்க. வேலை முடிஞ்சு வந்துட்டேன். நான் குளிச்சு கிளீனா இருக்கேன். சொல்லுங்க. நான் சுத்தபத்தமா என் மனசுக்கு, உடம்புக்கு சுத்தபத்தமா உட்கார்ந்து சொல்லுங்க. நைட்டு 3 மணிக்கு சொல்லுங்க. 4 மணிக்கு சொல்லுங்க. உங்களுக்கான நேரத்த ஒதுக்கி, அந்த நேரத்துல எந்த டென்ஷனும் இல்லாம சொல்லுங்க. இத ஒரு 21 நாள் மட்டும் பண்ண சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு புதுசா ஒரு 5 இம்ப்ரூவ்மெண்ட்ட ஏற்படுத்தி குடுக்கும். இன்னைக்கு வந்து பணம் வந்து எதனால சேர மாட்டேங்குது அப்படின்னு நெறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து குடுத்திருந்தீங்க. எந்த கோவிலுக்கு போணும், என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.